தயவு செஞ்சு ஒரு ரூம் கொடுங்க சார். திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்க. ரூம் காலி இல்ல சார். இவங்க அப்பா ரிட்டையர்ட் ஜட்ஜ், முன்னாள் நீதிபதி. இவங்க அண்ணன் பெரிய லீடிங் கிரிமினல் லாயர். இமிடியேட்டா ரூம் கொடுக்கலாம். இங்க வெட்டுக்குத்தான் நடக்கும். அந்த கேஸ நடத்துறதுக்கும் இவங்க அண்ணன் தான் வரணும். உள்ள இருக்கிற விஐபி வரண்டால உட்கார வச்சு இமிடியேட்டா எங்களுக்கு ரூம் கொடுங்க சார். டபுள் ரூம் இல்லாட்டி சிங்கிள் ரூம் ஹாலாவது பாத்து கொடுங்க சார். அட்லீஸ்ட் பாத்ரூம் ஆவது கொடுங்க சார். இதே கோவப்படாதீங்க, அதுல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இத பாருங்க, அவங்க சாவியை கொடுத்துட்டாங்களே, அந்த ரூம் காலி தானே, எங்களுக்கு கொடுங்க, நாங்க 5 பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். மிஸ்டர், பிஹேவ் யுவர்செல்ஃப். சுத்த மேனஸ் இல்லாத ஆளா இருப்பீங்க போல இருக்க. அப்ப என்னடா ரோட்ல கிண்டல் பண்ணி கூத்தடிச்சீங்க? வந்துட்டீங்களா? நான் யாரும் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கலாட்டா. வாட்ஸ் தி நாய்ஸ் ராதா? மேடம், வழியில என்கிட்ட வம்பிழுத்தாருன்னு சொன்னேனே, இவர்தான். இப்ப என்னடா ரூம் கீ ரிசப்ஷன்ல கொடுக்க வந்தா ஏன் ரூம் கொடுன்னு கேக்குறாரு? குட் மார்னிங் கலெக்டர். ஹலோ. எங்க இவ்வளவு தூரம்? சும்மா டூர் வந்தா, எங்கேயுமே ரூம் கிடைக்கல. இங்க வந்தா இவர் தகராறு பண்றாரு. ஆமா, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். இவருக்கு எப்படியாவது ஒரு ரூம் கொடுங்க. சாரி மேடம், உங்க கான்ஃபரன்ஸ் நடக்கிறதால எல்லா ரூமும் ஃபுல். பரவாயில்லைங்க, நாங்க எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் மினிட். ராதா, நீ என் ரூம்ல வந்து தங்கிக்கோ. ஒரு ரூம் அவங்களுக்கு கூட. மேடம், இவரே சொல்ல மறந்துட்டேல. அன்னைக்கு ஹார்பர் கடத்தல்காரங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினவர் இவர்தான். He is a very bold young man. By the way, she is my PA Radha. Let me meet her. ஹலோ. ஹலோ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ராதா, உனக்காக நான் வெயிட் பண்றேன். ஜாலி. ஐயா. யோ, போர்ட்டர்ல உள்ள போக கூடாதியா? பாய் சார், இவன் என் ஃப்ரெண்ட் சார். வாடா, இதையும் தூக்கிடுவா. யார் நீங்க? கலெக்டர் அம்மா கிட்ட மனு கொடுக்கலாம்னு வந்திருக்கோம். மனு கொடுக்க எதுவா நேரம்? சரி, சீக்கிரமா கொடுத்துட்டு முதல்ல எங்க போங்க. மனுவை பேப்பர்ல எழுதி கொடுத்தா மறந்துடுவீங்க. அதனால எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உங்க உடம்புலயே எழுதிடுறோம். ராதா, எங்க பாஸோட வைரத்தெல்லாம் பறிமுதல் பண்ணிட்டேன். உன் அங்கத்தை பதம் பார்க்காம விட மாட்டோம். அன்னைக்கு ஹார்பர்ல தான் எவனோ வந்து உன்னை காப்பாத்திட்டான். இன்னைக்கு எந்த ஹீரோ வர நான் பாக்குறேன். இதோ ஹீரோ வந்துட்டேன்டா. எந்த ஹீரோ வருவான்னு கேட்டேல்ல,
அபயத்துக்கு கிருஷ்ண பரமாத்மா மாதிரி ஆபத்துக்கு இந்த ஆக்ஷன் ஹீரோடா. ரெண்டாவது முறையா என்ன காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. வரேன். சரிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்பவாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். You're really a bold young man. ராதா, ராதா. என்ன மேடம்? நீ தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கியாமா? எதுக்கு மேடம்? படிச்சிருக்கேன். படிச்சிருக்கியா? தமிழ் இலக்கியங்கள்ல காதலை பத்தி ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. காதல் வசப்பட்டவங்க தங்களையே மறந்து கனவுலகத்திலேயே மிதந்துட்டு இருப்பாங்களா? உன் செய்தியை பார்க்கும்போது அதெல்லாம் உண்மைதானே எனக்கு படுது. என்ன மேடம் சொல்றீங்க? ஏன் புடவெல்லாம் எடுத்து உன் பெட்டியில வச்சிட்டு இருக்கியா? ஐயோ சாரி மேடம், ஏதோ ஞாபகத்துல. ஏதோ ஞாபகம் இல்ல, ராஜா ஞாபகம். மேடம் எல்லாம் எனக்கு தெரியும் ராதா. ராஜாவோட நீ பழகுறத நான் பார்த்தேன். மேடம், காதல்ங்கிறது இந்த வயசுல வர வியாதிதான். அதுக்கு ஒரே மருந்து கல்யாணம். நானே ஏற்பாடு பண்றேன். ஓகே, போங்க மேடம். என்னன்னு இன்னைக்கு கோர்ட் லீவ் ஆச்சு, எங்க கிளம்பிட்டீங்க? ரெக்ரியேஷன் கிளப்புக்கு செஸ் விளையாட. கல்யாணம் பண்ணிட்டு கிஸ் பண்ண வேண்டிய வயசுல செஸ்ஸா? படா உதப்ப. அண்ணே வரட்டுமா? அறுக்காத போடா. இன்னைக்கு கோர்ட் லீவு தானே, ஃப்ரீயா தானே இருப்பான், கேட்டுடலாம். அது அவனே வரானே. குரு இங்க வாப்பா, உன் கல்யாணத்தை அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம்? ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான உங்க சின்ன மகன், அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அடையும் கிடப்பான். டேய், உனக்கு கல்யாணம் அவசரம் இருந்தா நேரடியாவே கேளு. எதுக்காக ஏன் கண்ணாடியை மாட்டிக்கிட்டு என்ன மாதிரி நடிக்கிற? நானா நடிக்கிறேன்? என்னடா இது குழப்பம்? டேய், உங்களை யார் குரு யார் ராஜா? நான் தாமா குரு. எங்க உங்களுக்கு யாருன்னு தெரியுதா? கட்சிக்காரங்க வந்து 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல விளையாட்டு காமாட்சி, நீ போய் அவங்க நாளைக்கு வர சொல்ல. ஆமா, அவங்களை அனுப்பிடாதீங்க. பாத்தியா, அவன் தான் உண்மையான குரு. தொழில் பக்தியில துடிக்கிறான் பாரு. டேய், கண்ணாடி இல்லாம எல்லாமே 2 தெரியுது. குடுறா. நான் கண்ணாடி போட்டா எல்லாம் 4 நாளா தெரியுது. இந்தா. டேய் குரு, இன்னைக்கு போய் அந்த பொண்ணை பாத்துட்டு வந்துடலாமா? நான் எதுக்குமா? நீங்களும் அப்பாவை பார்த்து முடிவு பண்ண போதும். அம்மா நான் வரமா? வேண்டாப்பா, நீ அங்க வந்து குழப்பம் பண்ண வேண்டாம், நாங்களே போய் பார்த்துட்டு வந்துடுறோம். என்ன பெரிய மனுஷன் ஆக விட மாட்டீங்களே. நீங்க இப்ப காஷ்மீருக்கு போய் தான் திருணுமா? ஆமா, வருஷா வருஷம் வாட்டர் ஸ்கீயிங்ல ஐயா தான் பரிசை தட்டிக்கிட்டு வர்றாரு. இந்த வருஷம் காஷ்மீர்ல நடக்க போகுது. நம்ம பெருமை இந்தியா முழுவதும் தெரிய போகுது. காஷ்மீர்ல அந்த பரிசை தட்டிக்க போறேன், அப்படியே இந்த பரிசை கட்டிக்க போறேன். la 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 la
காமாட்சி அவங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க, உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வாங்க. பெத்தவங்க பார்த்து முடிவு பண்ணினா போதுன்னு புள்ள உங்களை அனுப்பிச்சு வச்சாரு. ஆனா என் பொண்ணு அப்படி இல்ல. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளைய நேர்ல பாக்கணும்னு சொன்னா, அதனாலதான் அழைச்சிட்டு வந்தேன். எங்க வீட்டுல விளக்கேத்த போற பொண்ணு வீடு தேடி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வலது காலம் எடுத்து வச்சு வாமா. உட்காருங்க. தம்பி வந்தவங்க கிட்ட கேஸ் விஷயமா பேசிட்டு இருக்காரு. இப்ப வந்துருவாரு. காமாட்சி, டிஃபன் காபி எல்லாம் கொண்ட. என்ன விஷயம்? எது சொல்றது என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். பதட்டப்படாம சொல்லுமா. என் புருஷன் போக்கே எனக்கு பிடிக்கல சார். நேரம் கிட்ட நேரத்துல வீட்டுக்கு வர்றது, குடியே கூத்தி அந்த ஆளுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்ல. எதை கேட்டாலும் எப்ப கேட்டாலும் சல்லு புல்லுன்னு விழுறாரு. அந்த ஆள் பேச்சு எனக்கு பிடிக்கல சார். இனிமே அந்த ஆளோட என்னால குடும்பம் நடத்த முடியாது. எப்படியாவது எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க சார். அப்படியா? உன் பேர் என்னம்மா? சுமதி. உன் வீட்டுக்காரு பேரு? டைவர்ஸ் பண்ண போற புருஷன் தானம்மா? பேரை சொல்லு. சங்கர். பாயிண்ட் சார், இவங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் எழுதி வாங்கிட்டு வக்காலத்து ஃபார்ம்ல கையெழுத்து வாங்க. கையெழுத்து போடுவீங்களா இல்ல கை நட்டா? போடுவேன். கட்டவரையில் இருக்குல்ல. நெக்ஸ்ட். உட்காருங்க. என்ன விஷயம்? என் குடும்ப வாழ்க்கையில நிம்மதியே இல்ல சார். என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை வேணும். காரணம்? சந்தேகத்தை மொத்தமா குத்தகைக்கு எடுத்துக்கிட்ட சம்சாரம் சார். ஆபீஸ்ல வேலை இருந்து கொஞ்ச நேரம் லேட்டா வீட்டுக்கு போனா போதும், ஊர் சுத்திட்டு வரீங்களான்னு ஊரையே கூட்டிடுவா. சட்டையில ஒரு முடி இருந்தா எவகிட்ட கொஞ்சிட்டு வரீங்கன்னு கேப்பா. முடி இல்லைன்னா அவ தலை மொட்டையான்னு கேப்பா. நீங்களே சொல்லுங்க சார், எப்படி சார் வாழ முடியும்? இல்வாழ்க்கைங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் இல்லாத வாழ்க்கையா ஆயிடுச்சு சார். அதனால எப்படியாவது எனக்கு அவகிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்க சார். ஆமா, உங்க பேரு? சங்கர். ஓ, ஐ see. அப்ப உங்க மனைவி பேரு சுமதி? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவளை பத்தி ஊருக்கே தெரியுமே. அவ நடத்த. என்ன சார் சொல்றீங்க? பொண்ணு மனசு ஒரு கோயில் மாதிரி, அதுல புருஷன் மட்டும்தான் குடியிருக்கணும். ஆனா உங்க மனைவியோட மனசுல. நிறுத்துங்க சார். வக்கீல்ங்கிறதுக்காக வாயில வந்ததெல்லாம் பேசாதீங்க. என் மனைவி கொஞ்சம் சந்தேக பெருமைதான். ஆனா அவன் நடத்தை பத்தி நான் சந்தேகப்பட மாட்டேன். நான் வரேன். என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை பத்தி புரிஞ்சுக்காம நான் தான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். நீ மட்டும் இல்ல சுமதி, நான் கூட இந்த விஷயத்துல ரொம்ப அவசரப்பட்டேன். நீ என்ன மன்னிச்சிரு. இல்ல, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். இல்லைங்க, மாறி மாறி மன்னிப்பு கேட்கறதுக்கு இது என்ன மாதா கோயிலா? 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை நடத்துங்க. அதுக்கு முதல்ல உங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுங்க. வக்கீல் ஐயாவுக்கு நன்றி சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார். ஞாபகப்படுத்தலைன்னா நன்றி சொல்லிருக்கவே மாட்டீங்க போல இருக்கு. புருஷன் பேரே சொல்ல தயங்கின நீங்க நிச்சயமா முழு மனசோட விவகாரத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க. வீணான சந்தேகத்தை மட்டும் ஒழிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். மேடுபுள்ள நிறைஞ்சதுதான் வாழ்க்கை பாதை. அதுல பயணம் செய்யணும்னா ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணும். அப்பதான் இல்வாழ்க்கை இன்ப வாழ்க்கை அமையும். உங்களை புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டேன் சார். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். இந்தாங்க சார் உங்க ஃபீஸ். உங்க வாழ்க்கை ஃபீஸா இருந்தா போதும், வக்கீல் ஐயாவுக்கு ஃபீஸ் வேண்டாம். ரொம்ப நன்றி சார். வாங்க. கும்பிடாம போறாங்க. அவ்வளவுதான் அந்த வக்கீல் குமார் ரேஞ்ச. சார், பொண்ணு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. ஓ, அவன் பொண்ணு கிடைக்காம அலையிறான். இவர் கிடைச்சும் சும்மா இருக்காரு. நானா இருந்தா நெத்தி அடி அடிச்சிருப்பேன். வணக்கம் வணக்கம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. வந்த கேஸ் விவாகரத்து கேஸ். அந்த பொண்ணை என்னையும் சேர்த்து வைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணை அவங்க புருஷனையும் சேர்த்து வைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. மிஸ்டர் பாலசுந்தரம் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அது அவருடைய ஒரே பொண்ணு பொன்னி, கஸ்டம்ஸ் கலெக்டர். என்னமா சொல்ற? மாப்பிளைய கேளுங்கப்பா. நீ என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம். அப்போ நீங்க காதலிச்சிட்டு இருக்கீங்களே என் பிஏ ராதா, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? What do you mean? ஓ, அது கூட மறந்துட்டீங்களா? அன்னைக்கு என் பிஏ ராதாவோட ஊட்டியில லூட்டி அடிச்சீங்க. இன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறீங்க. காதலிக்க ஒருத்தி, கைப்பிடிக்க இன்னொருத்தியா? இந்த மாதிரி இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கையில விளையாட போறீங்க? நீங்க பார்த்ததா சொல்றது என் தம்பியா இருக்கலாம்.
ஆமாமா, ஊட்டிக்கு போனது நம்ம சின்ன தம்பி ராஜா தான். 2 பேரும் ரெட்டை குழந்தைங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க. ஓ, ஐம் சாரி, தப்பா நினைக்காதீங்க. இட்ஸ் ஆல் ரைட். என்னம்மா, அப்ப உனக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்கா? மேடம், உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவரு எப்படி இருக்காருன்னு பாக்குறியா? ம்ஹும். என்னம்மா ஒண்ணுமே பேசாம நிக்கிற? மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையா? கண்ண பாத்தியா? சும்மா காந்த மாதிரி இழுக்குது. அந்த கண்ணத்தை பாரு, நாள் பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. மொத்தத்துல மன்மதனே நேர்ல இறங்கி வந்த மாதிரி இருக்கு இல்ல? என்னோட வாழ்த்துக்கள். ராதா, இது உன் ராஜா இல்லம்மா, குரு. என்ன மேடம் சொல்றீங்க? மனசு உடைஞ்சிட்டியாமா? இவரு ராஜாவுடைய அண்ணன் குரு, வக்கீல். நாம 2 பேரும் ஓரகதி ஆக போறோம். சந்தோஷம் தானே? சரி, இது என் ஆளு, உன் ஆள் இல்ல. போங்க மேடம். Ladies and gentlemen, now the All India Water Skiing Competition finals are going to be started. The participants are number 24, Mr. Aldo. Number 11, Mr. Yasin. Number 4, Mr. Mahesh. Number 2, Mr. Raja. Number 9, Mr. Bose. Competition start.
gentlemen, Mr. Raja, the winner of All India Water Skiing Competition, will be presented Janab Sheikh Abdullah Memorial Cup by Mr. John Meir. Congratulations. Good evening. Yes. 105 key, please. Sir, telegram for you. அண்ணனுக்கு நாளைக்கு கல்யாணமா? ச்சே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த தந்தி இன்னைக்கு வந்து சேருதே. நல்ல ஊர். மிஸ், I am vacating my room. Please prepare the bill immediately. Yes, sir. एयरपोर्ट को जाओ. எங்க ராஜா இன்னும் காணுமே? அவன் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அண்ணன் கல்யாணத்தை விட ஊரை சுத்துறது அவனுக்கு முக்கியமா போச்சு. எல்லாத்துலயும் விளையாடுற மாதிரி இதுலயும் விளையாடிட்டான் உன் புள்ள. பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டோம். ஆமா, இன்னும் ராஜா வரலையா? இன்னைக்கும் வாய்தா வாங்கிட்டாரு. பாயிண்ட் என்ன கோர்ட்டா வாய்தா வாங்குறதுக்கு? இப்ப என்னப்பா செய்யறது? அதுக்காக கல்யாணத்தை தள்ளி வைக்கவா முடியும்? குரு, நீ போய் மணவரையில் உட்காரு. முகூர்த்த நேரம் வந்தாச்சு. யோ பாயிண்ட், மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயா. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க. சார், மாப்பிள்ளைய உட்கார சொல்லுங்க. மாப்பிள்ளைய தான் உட்கார சொல்றேன். தம்பி, நீங்க உட்காருங்க. நல்ல வேலை குடும்பத்திலே குழப்பத்தை உண்டு பண்ண தெரிஞ்சுயா. மந்திரத்தை ஆரம்பிங்க, இல்லைன்னா வேற ஒரு மாப்பிள்ளை வந்து உட்காந்துட போறான். மாலையை கழுத்துல போடுங்க. நன்றி. மாப்பிள்ளை கழுத்துல போடியா. உணர்ச்சி வசப்பட்டேன்னா. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே மே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கெட்டிமல கெட்டிமல எம்எல்ஏ எம்பியை கடத்திட்டு வரதா இப்ப ஃபேஷன். என்ன ஏன்டா கடத்திட்டு வந்தீங்க? உன்னை கடத்திட்டு வந்ததுக்கான காரணத்தை எங்க பாஸ் சொல்லுவாரு. அதோ வர்றாரு. பாக்கி கணக்கு தீக்க பறந்து வருவேன்னு நான் நினைச்சேன். நீ என்னடானா காஷ்மீர்ல ஜாலியா பாட்டு பாடி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறியாமே. பாக்கியா? என்ன பாக்கி? இப்படி கேட்டா கதையை மாறிடும்னு நினைச்சியா? இந்த இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் விக்ரம் ஒண்ணும் இழிச்ச வாயின்ல நீ ஏமாத்துறதுக்கு. பேசியபடி பாக்கி பணம் 10 லட்சம் ரூபாய எப்ப கொடுக்க போற? நான் ஏன் உனக்கு பணம் தரணும்? எதுக்கு பணம் கொடுக்கணும்னு நான் கேக்குறேன்.
கம்பி என்ன வேண்டிய ஒண்ணு நம்பி வெளியே விட்டேன் பாரு, அது என் தப்பு தான் தம்பி. இந்த போட்டோவை பாரு, பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். நீ செஞ்ச கொலைய இது வரைக்கும் போலீஸுக்கு தெரிவிக்காம மறைச்சேன். இதுக்கு மேல நீ பணம் கொடுக்கலன்னா இந்த போட்டோ போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துரும். நீயும் தூக்கு மேடைக்கு போய் சேர்ந்துருவ. அண்ணன் ஏதோ ஒம்பள மாட்டிக்கிட்டாரு. நான் யாருன்னு தெரிஞ்சா இவங்க என்ன விட மாட்டாங்க. அண்ணனா நடிச்சுதான் தப்பிக்கணும். ஐ எம் சாரி. இன்னும் 30 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா நான் சொன்னபடி பணம் கொண்டு வந்து கொடுத்துறேன். கொடுக்கலன்னா ஒன்னு தேடி நாங்க வர மாட்டோம், போலீஸ் தான் வரும். ஜாக்கிரதை. அதுக்கு அவசியம் இல்லாம நான் பாத்துக்கிறேன். டேய், சார விட்டுட்டு வாங்கடா, கண்ணை கட்டி. அதெல்லாம் கூட உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் கல்யாணத்தை விட உனக்கு ஊரு சுத்துறது பெருசா போச்சு. என் முகத்திலே முடிக்காத. அப்பா வந்து மூடாவாய. உன்னை பெற்றதுக்கு மண்ணை பெற்றிருக்கலாம். உன்னை சொல்லி குத்தம் இல்லடா. உனக்கு இந்த அளவுக்கு செல்லம் கொடுத்து உன்னை கெடுத்து வச்சிருக்காளே உங்க அம்மா, அவளை சொல்லணும். அம்மா என்கிட்ட பேசாதே. உனக்கு இடம் கொடுத்து கொடுத்து அவர்கிட்ட நான் வாங்கி கட்டிக்கிட்டு போதும். என்ன கொஞ்சம் பேச விடுமா? உனக்கு காரணம் சொல்லியா கொடுக்கணும்? நீ திருந்தவே போறதில்ல. நான் செத்தாதாண்டா நீ உருப்பிடு. அம்மா வாங்க தர. இப்பதான் வழி தெரிஞ்சதா? அண்ணே, உங்க கல்யாணத்துக்கு வராது தப்புதான். அதுக்கு என்ன தண்டனை வேணுமாலும் கொடுங்க. தண்டனை கொடுக்க நான் யாரு? நீதிபதியா, வக்கீல் தானே. நான் வராதுக்கு காரணம் தெரிஞ்சா காரணத்தை காகிதத்துல எழுதி கொடுங்க. போற வழியில படிச்சுக்கிட்டே போறோம். அது கூட நேரம் இல்ல. வாயா. வாங்க ஐயா. அண்ணி எங்க? பூஜை ரூம்ல இருக்காங்க. அண்ணி உங்களை அண்ணி அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும். எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உங்க கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். அதனால என்ன? உங்க அண்ணன் தான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாரு. அவரை முதல்ல சமாதானப்படுத்துங்க. அவரைத்தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஊரை சுற்றுற துறைக்கு எல்லாரும் கூட உட்கார்ந்து சாப்பிட கூட முடியலையாமா? என்னம்மா ராஜா? ஆளாளுக்கு கடுக்கடுன்னு பேசுனதுல அவருக்கு வருத்தம். அவன் செஞ்ச காரியத்துக்கு ஆளுக்கு ஆளு ஆரத்தி எடுத்து ஆசையோட பேசுவாங்க. எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, வந்து சாப்பிடுங்க. அண்ணி, நீங்க சொல்றதால சாப்பிடுறேன். டேய், சாப்பிடுறா. உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆமா, உங்களை பத்தி யாருக்குமே தெரியாது. பாவம். பேசாம சாப்பிடுற. அண்ணி, ஹனிமூனுக்கு எங்க போறது ஐடியா? உங்க அண்ணனையே கேளுங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே. நீதான் ஊர் சுத்துறவனாச்சே, நீயே சொல்லு. அண்ணே, இப்ப காஷ்மீர்ல நல்ல சீசன். அங்க போனா நல்லா இருக்கும். என்னதான் சொல்லுங்க. காஷ்மீர் காஷ்மீர் தான். அண்ணே, அண்ணிய கூட்டிட்டு அவசியம் காஷ்மீர் போங்க. என்னங்க காஷ்மீர் என்னதான் கை கழுவிட்டீங்க? செலவாயிடுமனு பயமா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அதையும் பாதியில எஞ்சிட்டீங்க. பசி இல்ல. என்ன இளநீ வந்து விழுகுது? ரொம்ப தாகமா இருக்கு, சீக்கிரம் ஓட. நல்ல வேளை கத்துன, இல்லைன்னா உடைச்சிருப்போம். இந்த இளநீ என்ன மட்டையோட வந்து விழுகுது? ஒரே ஒரே. நீயா?
என்னது குடிக்க வளருது? ஏண்டா முதலாளிக்கு முன்னாலே குடிக்கிறியா? 3 பேருக்கு குடிச்சதுக்கு அப்புறம் முதலாளி என்ன தொழிலாளி என்ன? 4வது பக்கம் குடிக்கிறதுக்கு முன்னாலே நாம வெளியே போயிடணும். இல்லைன்னா நம்மளை குடிய வச்சு குத்துவான். அவன் குத்துனா அவனை நம்ம குத்துவான். நீ உக்கார். முதலாளி வர வர வியாபாரம் ரொம்ப டல் அடிக்குது. ஏன் பாயிண்ட்? நம்ம கடை வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல. பெருக்கணும் அவ்வளவுதானே. தொடப்பத்தை எடுத்துட்டு வா. அதான் பக்கத்திலே இருக்குத. கூட்டம் வர்றதுக்கு வழியே சொல்லியா? நம்ம கடைக்கு கவர்ச்சிகரமான ஒரு பொண்ணு வேலைக்கு வந்துட்டா கூட்டம் தன்னாலே வந்துடும். பொண்ணு வேணுமே, அதுக்காக நான் பெத்தா கொடுக்க முடியும்? பத்திரிக்கையில ஒரு விளம்பரம் கொடுத்துட்டா அதை பார்த்துட்டு பலன்னு வந்துருவாங்க. அதுல ஒரு பொண்ணு நான் அமைத்திடுறேன். அப்ப நானு பின்னால. சரி, நீ முன்னால போ. பாத்தியா மக்கள் தொண்டா? வர வர சில டெய்லர்கள் தண்ணிய போட்டுட்டு கோட்டை தைக்கிறான். ஒரு கை வச்சிருக்கா, இன்னொரு கை வைக்கவே இல்ல. இதை எடுத்து அந்த பக்கம் மாட்டிக்கிட்டு வா. ஹலோ, மிஸ்டர் குரு இருக்காரா? அவர் தூங்குறாரு. காலையில பேசுங்க. ரொம்ப அவசரம். அவர்கிட்ட இப்பவே பேசணும். நீங்க யாரு? அவருக்கு ரொம்ப வேண்டியவன். என்னங்க என்னங்க, உங்களுக்கு போன். யாரு? உங்களுக்கு ரொம்ப வேண்டியவரா? ஹலோ, குரு ஹியர். என்ன மிஸ்டர் குரு, பேசுறது யாருன்னு தெரியுதா? யாரு? ஞாபகம் வரலையா? காஷ்மீர் மஞ்சு. இப்ப ஞாபகம் வந்திருக்குமே. $2 லட்சத்தை அட்வான்ஸா கொடுத்துட்டு ஆளு அட்ரஸே தெரியாம போயிட்ட. பாக்கி 10 லட்சம் ரூபாய் எப்ப கொடுக்க போற? கெடுமுடிய இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. என்ன பேச்சே காணும்? ஏற்பாடு பண்றேன். சீக்கிரமா. அப்போ அண்ணன் தான். யாருங்க போன்ல? என்னோட கிளைண்ட் ஒரு கேஸ் விஷயமா. நல்ல கிளைண்ட், நேரம் கேட்ட நேரத்துல. வாங்க மாப்பிள, வாங்க. எங்க பொண்ணு வள்ளியா? பொன்னி வீட்டுல இருக்கா. நான் வந்தது உங்களை பார்க்கத்தான். அப்படியா? வாங்க. சொல்லுங்க மாப்பிள, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல. நான் போயிட்டு வரேன். மாப்பிள, வந்தீங்க ஏதோ கேட்கணும்னு வாயெடுத்துட்டு ஒண்ணு சொன்னா போறீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க. அவசரமா 10 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. எதுக்கு மாப்பிள அவ்வளவு பணம்? மதுரையில ஒரு நண்பரோட ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு. அதுக்கு தான் அவ்வளவு பணம் தேவை. உடனே அவ்வளவு பணம் புரட்ட முடியாது. 1 வாரத்துல ஏற்பாடு பண்ணி தரேன். சரி. நான் பணம் கேட்ட விஷயம் பொன்னிக்கு தெரிய வேண்டாம். அவளுக்கு தெரிஞ்சா தப்பா நினைப்பா. நான் வரேன். என்னங்க இவ்வளவு லேட்டா வரீங்க? ஏன் முகம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? எதையோ பறி கொடுத்த மாதிரி. என்னன்னு கேட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க. ராத்திரியில நேரம் கேட்ட நேரத்துல போன் வருது. ஆமா, எங்க அப்பா எப்படி இருக்காங்க? உங்க அப்பாவா? நான் பார்க்கவே இல்லையே. ஆஹா, சட்டம் படிச்சவங்க சாட்சிங்க கிட்ட பொய் சொல்லி மடக்குவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சம்சாரத்துக்கிட்டயே பொய் சொல்றத இப்ப தாங்க பாக்குறேன். என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க போற போக்கே சரியில்லைன்னு சொல்றேன். அப்பாவே எனக்கு போன் பண்ணி நீங்க பணம் கேட்ட விஷயத்த சொன்னாரு. என் அப்பா கிட்ட பணம் கேட்டது கூட நான் தப்பா நினைக்கலங்க. ஆனா
எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க பாருங்க. அதாங்க எனக்கு வேதனையா இருக்கு. வரதட்சணையே வேண்டான்னு என்ன நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஆனா இப்போ வட்டியோட சேர்த்து வசூல் பண்ண போயிருக்கீங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு அப்படி என்ன அவசியம் அவசரம் சொல்லுங்க. வியாபாரம் பண்ண போறதா சொல்லிருக்கீங்க. என்ன வியாபாரம் பண்ண போறீங்க? அப்படின்னா வக்கீல் தொழிலை விட்டு போறீங்களா? சொல்லுங்க. ஆத்திரப்படாத, மெதுவா பேசு. அண்ணி, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனை. நான் சம்பந்தப்பட்டனாலதான் கேக்குறேன். பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் ஆகக்கூடாது பாருங்க. அது வந்து உங்க அண்ணன். நீங்க அண்ணனை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் பண்ண தப்புக்கு அண்ணனை கண்டிச்சு பிரயோஜனம் இல்ல. இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா உங்க அப்பா கிட்ட அண்ணனை மாதிரி நடிச்சு நான் பணம் கேட்டிருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. மன்னிக்கிற மாதிரி தப்பியா நீங்க பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நீங்க கேட்டு வாங்கிக்கீங்க. அதுக்காக என் புருஷன் மாதிரியா போய் நடிக்கணும்? தருவர, நீ பண்ற காரியங்களுக்கு இன்னும் எத்தனை தடவை அவமானப்படணுமோ தெரியல. நல்லா வந்து பிறந்த குடும்ப பேரை கெடுக்கிறதுக்கு. அவரும் புள்ளதாண்டா. நீ இருக்கியே என் வயித்துல பால வாக்காட்டியும் நெருப்பள்ளி கொட்டாம இரு. எல்லாம் நான் பண்ண பாவம். ஐயோ, அவனை திட்டாதீங்க அண்ணே. என்னைக்கு அவங்க என்ன திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க வாங்க. ராஜா, இந்த இடத்துக்கு ஏன் என்ன கூட்டிட்டு வந்த? நேரா விஷயத்துக்கு வரேன். காஷ்மீர்ல அந்த டான்சர் ஏன் கொன்னீங்க? காஷ்மீராவது டான்சராவது என்ன உளர்ற? உளரலண்ணே, உண்மையத்தான் சொல்றேன். நான் காஷ்மீர்ல இருந்து உங்க கல்யாணத்துக்காக ஊருக்கு வந்துகிட்டு இருந்தப்போ சில ரவுடிங்க என்ன கடத்திட்டு போய் பணத்தை தராம ஏமாத்த பாக்குறியான்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கூட்டத்தோட தலைவன் ஒரு போட்டோவை காட்டினா அதை பார்த்ததுன்னா எனக்கு எல்லாமே புரிஞ்சது. நீங்க நினைச்சு என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. நானும் உங்களை மாதிரியே நடிச்சு ஒரு வழியா சமாளிச்சு வெளியே வந்துட்டேன். நிச்சயமா உங்களுக்கு இதுல சம்பந்தம் இருக்குங்கிறது சந்தேகம் இல்லாம தெரிஞ்சு போச்சு. இப்ப சொல்லுங்க, ஏன் டான்ஸரை கொன்னீங்க? இவ்வளவு தூரம் உனக்கு தெரிஞ்ச பிறகு இனியும் உங்ககிட்ட நான் உண்மையை மறைச்சு பிரயோஜனம் இல்லை. நடந்ததை சொல்றேன். ஒரு கேஸ் விஷயமா நான் காஷ்மீர் போயிருந்தேன். என்னம்மா, என்னாச்சு? என் பேரு மஞ்சு சார். இந்த ஹோட்டல்ல டான்ஸரா இருக்கு. என்னை ரூமுக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்துறா சார். மிஸ்டர், விருப்பம் இல்லாத பொண்ணை கட்டாயப்படுத்துறது ரொம்ப தப்பு. வேலையை பாரு சார். என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். ஆபத்துன்னு வந்தவங்களை காப்பாத்துறதுதான் என் பழக்கம். தைரியமா இருமா. உன்னை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அவளை இழுத்துட்டு போகணும்னா அதுக்கும் நான் ரெடி.
காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மஞ்சு மஞ்சு குட். இந்த கொலையை வெளியில சொல்லாம இருக்க எங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுப்ப? சார், நான் இந்த கொலையை செய்யல. கொலை செஞ்சு தப்பிச்சு போயிட்டான். ஆனா நீதான் கொலை செஞ்சுன்னு நிரூபிக்க எங்ககிட்ட இந்த போட்டோ இருக்கு. சார், இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? மொத்தமா ஒரு தொகையை கொடுத்துரு, இந்த கொலையவே மறைச்சிடுறோம். பணத்தை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் சம்பாதிச்சிடலாம். ஆனா மானம் போனா சார், ஒரு பார்ட்டிக்கு கொடுக்கறதுக்காக 2 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். அதை வேணும் நான் கொடுத்துறேன். இந்த 2 லட்சம் ரூபாய அட்வான்ஸா வச்சுக்கிறேன். இன்னொரு 10 லட்சம் ரூபாய 30 நாள்ல கொண்டு வந்து கொடுத்துரு. உன் பேரு, ஊரு, அட்ரஸ் எல்லாத்தையும் ஹோட்டல் ரிசப்ட் படத்தை கொண்டு போய் புதைச்சிடு. ஓகே சார். சார் சொன்னபடி படத்தை கொண்டு வந்து கொடுக்கலன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அவங்க வந்து மறுபடியும் தோண்டுவாங்க பணத்தை. கண்ணா, அந்த அட்வான்ஸை கொண்டு வந்து கொடுத்துருது. இந்த உண்மைகளை எல்லாம் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தினமும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை அவங்க கேட்கிற பணத்தை கொடுத்துட்டா நிம்மதி கிடைக்குங்கிற எண்ணத்துலதான் என் மாமனார் வீட்டுக்கு போய் பணம் கேட்டேன். அது இவ்வளவு பெரிய பூகம்பமா வெடிக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு. இனிமே ஜான் போனா என்ன, முளம் போனா என்ன, நடந்ததையெல்லாம் போலீஸ்ல போய் சொல்ல போறேன். இத போய் நீங்க போலீஸ்ல சொன்னீங்கன்னா இதுவரைக்கும் நீங்க செஞ்ச எல்லா தப்புகள்லயும் இதான் பெரிய தப்பா இருக்கும். பிளாக்மெயில் பண்றவன் கடைசி வரைக்கும் பணத்தை கறக்க தான் பாப்பானே தவிர போலீஸுக்கு போக மாட்டான். அப்படி போனா அந்த கொலைப்பழிய நான் ஏத்துக்கிறேன். ராஜா, உன் மேல பழிய போட்டு ஒதுங்கிற அளவுக்கு சுயநலக்காரனா நடந்துக்க நான் விரும்பல. அண்ணே, நான் உள்ள போனாலும் வாதாடி என்ன வெளியே கொண்டு வரதுக்கு நீங்க இருக்கீங்க. எங்க அண்ணன் எதிரையும் தோத்ததா வரலாறே கிடையாது. மறுபடியும் வில்லன்கள் கூட்டம் தொந்தரவு கொடுக்கும் போது என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இதையெல்லாம் மறந்துட்டு அன்னி கூட சந்தோஷமா நடந்துக்குங்க. வாங்க போலாம். நண்பர்களே, இந்த போட்டியில் சிறந்த தம்பதியை தேர்ந்தெடுத்து விட்டோம். சிறந்த தம்பதி குரு அண்ட் பொன்னி. சிறந்த தம்பதி டான்ஸ் ஆடும். நீங்க நிச்சயமா இந்த போட்டியில ஜெயிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க உண்மையிலே மேட் ஃபார் ஈச் அதர். பீட்டர், பீட்டர், இது பாரு, டிவில வருது. யாரு பாத்தியா? இந்த போட்டியில நீதாண்டா எங்களை கலந்துக்க வச்சேன். வாங்க. தங்கம், நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலைங்க. ஏன்? நீங்க இல்லைங்கிற ஏக்கம்தான். எனக்கு அது ஏக்கம்தான். அதான் உன்னை பார்க்க ஓடோடி வந்தேன். உள்ள வாங்க. தங்கம், 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 உன் அழக பார்த்துதான் உன்னை நான் வேலைக்கே சேர்த்தேன். நானும் உங்க அழக பார்த்துதான் வேலைக்கு சேர்ந்தேன். ஐயோ, என்ன ஒத்துமே. கொஞ்ச நேரம் தான் உட்காரேன். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஆனா ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? என் தாய் மாமா ஒருத்தர் என்னையே கட்டிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறார். பயங்கர மரடர். அவருக்கு ஏதாவது கொடுத்து ஒதுக்கிட்டோம்னா நமக்கு தொல்லையே இல்ல. ஒரு 5-10 கொடுத்து ஒதுக்கிடு. அவர் 1000 கணக்குல கேட்கிறாரு. அப்படியா? இந்தா, இதுல 3000 இருக்குது. இத கொடுத்து அவனை செட்டில் பண்ணிடு. போதாதுங்க. போதாதா? இந்தா, இந்த மாதத்தை கொடுத்துடு. இதுவும் போதாதுங்க. ஐயோ, இந்தா, இந்த செயினை கொடுத்துடு. இதுவும் போதாதுங்க. இனிமே கழட்டுறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல, வெறும் பேண்ட் சட்டை தான் இருக்கு.
யார் அது? யாரும் சாராயம் குடிக்க வந்துட்டான் போல இருக்கு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? நீங்க பின்பக்க வழியே தப்பிச்சு போயிடுங்க. ஐயோ, இது வரைக்கும் நான் பின்பக்கம் வழியாக போனதில்லை. சீக்கிரம் போங்க, இது. சீக்கிரம். என்னங்க கதவை திறந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நெத்திலே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் தான் நெத்தி அடியா? வாங்க. பெரிய மனுஷன் இப்படித்தான் வந்து மாட்டிக்கிறானு போல இருக்கு. தங்கம் தூங்கலையா? தூக்கம் வரலைங்க. ஏன், ஏதாவது வியாதியா? உங்களை பாக்கலேங்கிற ஏக்கம். எனக்கு அதேதான், அதான் வேகமா ஓடி வந்தேன். உள்ள வாங்க. கடையே நல்லா இருக்கு. உடம்பா இது மதுரை திருமல மகால் தூண் மாதிரி பாடிச்சா வச்சிருக்க. தங்கம், உன் அழக பார்த்துதான் நான் வேலைக்கே சேர்த்துக்கிட்டேன். நானும் உங்க அழக பார்த்துதான் வேலைக்கே சேர்ந்தேன். என்ன ஒற்றுமை, நெருங்கி வா. என்னங்க காலை மிதிச்சுட்ட. தங்கம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோமா? பண்ணிக்கலாம், ஆனா ஒரு சிக்கல். என்ன, உன் கழுத்து சைஸுக்கு கயிறு கிடைக்காதுன்னு நினைக்கிறியா? சும்மா இருங்க. என் தாய் மாமா ஒருத்தர் என்னையே கட்டிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. இன்னொரு கால நொண்டியா? அவரு பயங்கர மர்டருங்க. அவருக்கு ஏதாவது கொடுத்து ஒதுக்கிட்டோம்னா நமக்கு தொல்லை இல்லாம இருக்கும். ஒரு 200 300 கொடுத்துரு. நீங்க மில்லிய சொல்றீங்க? சல்லியத்தான் சொல்றேன். அவரு 1000 கணக்குல கேக்குறாரு. அப்படியா? இந்தா, இதுல 2000 ரூபாய் இருக்கு, கொடுத்து பைசல் பண்ணிரு. போதாதுங்க. இந்த இதுவும் போதாதுங்க. இந்த இதுவும் போதாதுங்க. இனிமே கலெக்டருக்கு கட்ட வரல தான் இருக்கு. என்ன நீ எட்டையில எட்டஞ்சல் பண்ணுவானுங்களே. யாரோ சாராயம் வாங்க வந்திருப்பாங்க. சாராய கடையில சாராயம் தான் வாங்க வருவாங்க, பின்ன என்ன அல்வா வாங்க வருவாங்க? இப்ப என்ன பண்றது? நீங்க பின்பக்க வழியை தப்பிச்சு போயிடுங்க. நான் பின்பக்கம் போறேன், நீ முன்பக்கம் போ. ஒரு தடவை தடை வைக்கிறேன். வணக்கம். வணக்கம். நீயா? நான் கட்டி பிடிக்கும் போது நீயா வந்த? ஆமா. அப்ப நான் கட்டி பிடிக்கும் போது யாரு வந்தா? Something wrong. Follow me. பாத்தீங்களா, 5000 ரூபாய் செயின், 3 மோதிரம். என்ன, மலைக்கு பக்கத்துல ஒரு ஈ இல்ல, பேய். நீயா? ஏண்டா, கடை ஓனர் நாங்களே கட்டி பிடிக்கல, நீங்க கட்டி பிடிக்கிற? நீங்க கடைக்கு தான் ஓனர், நான் இவளுக்கு பேனர். பேனரா? என்னடா சொல்ற? ஆமா, நான் தாலி கட்டின புருஷன். புருஷனா? பொண்டாட்டி இப்படி இருக்கா, நீ இப்படி இருக்க? நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தேன். ஏண்டா, அவளை வேலைக்கு சேர்க்கும் போது இதெல்லாம் நீ சொல்லவே இல்லையே. நீங்க கேட்கவே இல்லையே. இப்ப கேக்குறேன், சொல்லு. அந்த கதையை சொல்றேன். பெரிய சிலப்பதிகார கதை சொல்ற. உங்க சபலத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தோன்னு ஊர்ல இருந்து என் பொண்டாட்டி வர வச்சு இப்படி நடிக்க வச்சேன். டேய், பணம் கொட்ட தலையா, எங்களை ஏமாத்துறத போலீஸ்ல சொல்லுவோம். ஒழுங்கா என்கிட்ட வாங்கினத திருப்பி குடுறா. கொடுக்க முடியாது. பெரிய PS வீரப்பா. என் பேரு TS வீரப்பா. குத்துவேன். உன் பேரையா கேட்டோம். இப்ப நீ திருப்பி கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்க முடியாது. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். நீங்க 2 பேரும் பினாமி பேர்ல கடையை நடத்தினது, மல்லிகாப்பின்னு சொல்லிட்டு மில்லி வியாபாரம் பண்ணினது, முக்கியமா நீங்க 2 பேரும் ஒருத்தனுக்கு தெரியாம ஒருத்தன் தலையில முக்காடு போட்டுக்கிட்டு வந்தது, என் பொண்டாட்டிய கட்டி தழுவினது. சொல்லட்டா? மேல ஒரு 5000 ரூபாய் போட்டு கொடுத்துறோம். வெளிய கிளிய சொல்லிடாதப்பா. வாடி. விசில் அடிச்சிட்டு போற? எனக்கு கூடாது நடந்துடுச்சு. விசில் அடிச்சிட்டு போறதா? நீதான் கடைக்கு கவர்ச்சி கண்ணி ஓடணும் விளம்பரம் கொடுக்க சொன்ன. எந்த நிலைமையில விட்டுட்டு போறான் பாத்தியா? இப்பதான் புரியுது கவர்ச்சின்னா எவ்வளவு ஆபத்துன்னு. வயசுக்கு மீறின ஆசையே கூடாது. இனிமேலாவது நம்ம 2 பேரும் ஒழுக்கமா வாழ்க்கையை நடத்துவோம். இதத்தான் குரல்ல சொல்லிருக்கு. ஒழுக்கம் விருப்பம் தரலாம். வரலன்னா விட்டுரு. வருது, கொஞ்சம் லேட்டா வரும் போல இருக்கு. சரி.
ஹலோ, ராஜா ஹியர். அடடட, ராஜாவா? தியாகி ராஜான்னு சொல்லு. என்னடா அது தியாகின்னு சொல்றேன்னு பாக்குறியா? அண்ணன் செய்த கொலைய நீ செய்தன்னு ஒத்துக்கிட்டல்ல, அதான் தியாகின்னு சொல்றேன். டேய், யாருன்னு சொல்லிட்டு பேசு. காஷ்மீர்ல கேட்ட குரல அதுக்குள்ள மறந்துட்டியா? நீயா? என்ன விஷயம் சொல்லு. சொல்றேன். உடன்பிறப்புன்னு கேள்விப்பட்டிருக்கியா? நல்லவங்க சொல்ற வார்த்தை, அத நீ சொல்லாத. அப்படியா? உன் அண்ணன் குரு கோர்ட்ல இருந்து வரப்ப என் சிஷ்ய பிள்ளைங்க இங்க கடத்திட்டு வாங்க. உடன்பிறப்போட பேசுறியா? கொடுங்க கொடுங்க. சாரு குரு ராஜாவுக்கு உன்னோட பேசணுமா? கொடு. பேசு. ஹலோ, பேசுமா? பேசு. ஹலோ. ரத்த மாசம் துடிக்குதோ அங்கே இப்படி. சரி, பேச சொல்றேன். பரவாயில்ல, பேசு. ஹலோ ராஜா, நான் குரு பேசுறேன். அண்ணே, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? அண்ணே, இழுத்துக்கிட்டு போங்கடா. அண்ணே, தம்பி ராஜா, போன்ல பாஸ்த கொட்டினது போதும், விஷயத்துக்கு வா. உனக்கு பணம் தானே தேவை? எங்க அண்ணனை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு, பணத்தோட வரேன். எனக்கு இப்ப தேவை பணம் மட்டும் இல்ல, எங்க சர்வதேச கடத்தல் ரகசியங்கள் அடங்கிய அந்த ஃபைல். உன் அண்ணி, அதான் அந்த கஸ்டம்ஸ் கலெக்டர் பொன்னி, அவங்க கிட்டதான் இருக்கு. அத கொண்டாந்து கொடுத்துட்டு நீ உன் உடம்பரப்ப தாராளமா அழைச்சுக்கிட்டு போலாம். நான் சொன்னபடி நீ செய்யல, காணாம போன ஒரு அண்ணன் காணாமலே போயிடுவான். எப்ப எங்க சந்திக்கணும்னு சீக்கிரமே சொல்லுவேன். பொன்னி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க தாயாக போறீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க மருமகளுக்கு ஒண்ணு இல்ல, நல்ல சந்தோஷமான செய்திதான். நீங்க தாத்தா பாட்டி ஆக போறீங்க. எல்லாம் அந்த கருமாயம்மன் கருணை. டாக்டர், நீங்க அடிக்கடி வந்து பொண்ணையை பாத்துங்க. சரிம்மா. பொன்னிக்கு கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. இப்படி கர்ப்பப்பை வீக்கா இருக்கிறவங்க அதிக சுமையும் பளுவையும் தூக்க கூடாது. குறிப்பா அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி எதையும் கேட்க கூடாது. பொன்னிக்கு பூர்ண ஓய்வு தேவை. நான் வரேன். டேய் ராஜா, டாக்டர் சொன்னது கேட்டியா? சீக்கிரமா போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வாடா. எங்க வாங்க, பொண்ணையை போய் பார்க்கலாம். அண்ணனை கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சா அண்ணி ரொம்ப கவலைப்படுவாங்களே. அம்மா அப்பா வேற அண்ணன் எங்கன்னு கேட்பாங்களே. அண்ணனோட விஷயம் தெரிஞ்சா கர்ப்பமா இருக்கிற அண்ணியோட உயிருக்கே ஆபத்து. நான் என்ன செய்யறது? எப்படி சொல்றது? அண்ணனை எப்படி மீட்கிறது? இந்த சிக்கலை சமாளிக்க ஒரே வழிதான் இருக்கு. ஆபத்துக்கு பாவம் இல்ல, நான் நானா இருக்கக்கூடாது, அண்ணன் குருவா நடிக்கணும். டேய், உங்க அண்ணன் கிட்ட போய் விஷயத்தை சொல்லிட்டு வாடானா. பொட்டியை தூக்கிட்டு எங்கடா கிளம்பிட்ட? அவன் கால்ல சக்கரத்தை கட்டிட்டு இருக்க வேண்டி ஒரு இடத்துல நிலையா இருப்பானா? அப்பா, பம்பாய்க்கு ஒரு வேலை விஷயமா போறேன். அண்ணன் அப்பாவை போற சந்தோஷ செய்திய போகும்போது அண்ணன் சொல்லிட்டு போறேன். வரமா? வரப்பா. வேலை தேடி போறானா? ஆச்சரியமா இருக்கு. அது நம்ம பேரன் பிறக்க போற நேரங்க. பாப்பா குரு, நீ அப்பாவா போற, உங்க அம்மா பாட்டியாக போறாங்க. நீங்க மட்டும் தாத்தாவாக மாட்டீங்களாக்கோ? என்னப்பா பேசாம இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, சந்தோஷத்துல பேச்சு வரல. ஏப்பா, தம்பி வந்து விஷயத்தை சொன்னான்ல, நீ உடனே வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே? ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா வெளியே போயிட்டு வந்தேன். இது பாருப்பா, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சது போதும். இனிமே காலாகாலத்துல வீட்டுக்கு வரணும். பொண்ணையை நீதான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். சரிம்மா. குரு, டாக்டர் அம்மா அவளுடைய கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா. சரிம்மா.
என்னங்க அத்தை சொன்னாங்களா? சொன்னாங்க. ஐ அம் வெரி ஹாப்பி. நீங்க படுத்துங்க. என்னங்க இது புதுசா மரியாதை எல்லாம் கொடுத்துட்டு? முன்ன ஒரு ஆளு, இப்ப குழந்தைய சேர்த்து 2 பேரு. அதான் பன்மையில சொன்னேன். இந்த மரியாதை எல்லாம் ஒண்ணு வேண்டாம். எப்ப கூப்பிடுற போல கூப்பிடுங்க. என்னங்க இனிமே நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. நீ ரொம்ப வீக்கா இருக்கியா? டாக்டரோட ஜாக்கிரதையா பாத்துக்கிற சொல்லியிருக்காரு. வேலைக்கரைய சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லு. சாப்பாடு போடுறது ஒண்ணும் கஷ்டம் இல்ல, நானே போடுறேன். போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. அது வந்து சாப்பாடு எடுத்து இனிமே நீ கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துக்கணும். நாளைக்கே லீவ் எழுதி போட்டுரு. அவ்வளவு சீக்கிரமா நான் லீவ் எடுக்க மாட்டேங்க. 7வது மாசத்துக்கு அப்புறம் லீவ் எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்? ஒரு சர்வதேச கடத்தல் கூட்டத்தோட ரகசிய ஃபைல என்கிட்ட கொடுத்திருக்காங்க. அந்த கூட்டத்தையே வேற அறுத்து வீராங்கனைன்னு பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். பிரசவத்துக்கு முன்னாடி அந்த சாதனையை நான் செய்யணும். அதுதான் பிறக்க போற குழந்தைக்கு பெருமை. சொன்னா கேட்க மாட்டியே. என்னங்க கட்டில பிரிச்சு போட்டிருக்கீங்க? பிரிச்சு போடல, தள்ளித்தான் போட்டிருக்கேன். டாக்டர் அம்மா சொன்னதுக்காக. என்னங்க நீங்க? ஐயா என்னம்மா? தெய்வம் இருக்கா? கோயில்ல இருக்கு. எங்களை மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் வக்கீல் ஐயா தான் ஓ தெய்வம். பாயிண்ட். நீ அப்படி போறியா? வெரி குட். கெட்டிக்கார பொண்ணு. தம்பி, நல்ல பொண்ணு வந்திருக்கு. நல்ல கேஸ் வந்திருக்கு, காப்பாத்துங்க. என்ன பாயிண்ட்ல சந்தேகமா? ஐ வில் டெல் யூ. தெரியும், நீ வாமா. ஃபாலோ மீ. இவருக்கு பாயிண்ட் எல்லாம் நான் தான் எடுத்து கொடுக்கறது. கண்டுக்கவே இல்ல. பேர் என்ன? பாயிண்ட் பரமசிவம். உன் பேர் என்னம்மா? சிவகாமி. என்ன விஷயம்? ஐயா, என் தாலிக்கு ஆபத்து வந்துருச்சியா, நீங்க தான் காப்பாத்தணும். எப்படி காப்பாத்தணும்? திருப்பி தாலியை கட்ட வேண்டியதுதான். நீ சொல்லுமா. குடிவெறியில ஒரு பாவிய நாத்தனார கெடுக்க வந்தோம். இது என்ன பிரமாதம்? என் நாத்தனார ஒருத்தன் குடிக்காமலே கெடுக்க வந்தான். சைலன்ஸ். ஓ, கோர்ட்டிங் ஆ வந்துருச்சு. எஸ் ப்ரொசீட். என் புருஷன் அதை தடுக்க போனாரு. அப்ப நடந்த தகராறுல அவனை கொலை பண்ணிட்டாரு. அவரை கொலை பண்ணது கரெக்ட் தானமா? சார், லாப்படி அது தப்பு. எஸ், லாலாப்படி தப்பு. லாலாப்படியா? இது என்ன லாலா அல்வா கடையா? சாரி, ஒரு லாவை எங்க அட்வொகேட் அதிகமா சேர்த்துக்கிட்டாரு. எஸ் ப்ரொசீட். என் புருஷனை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. போலீஸ் தான் பிடிக்கும், கார்பரேஷனை பிடிப்பாங்க. அவங்க நாயை தவிர வேற எதுவுமே பிடிக்கிறது இல்ல. சார், சம்திங் ராங் சார். தைரியமா போமா. உன் புருஷன் மேல குற்றப்பத்திரிக்கை தாக்கலானதும் நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. ஏயா பாயிண்ட்? ஏதோ எல்லா கேஸ்லயும் பாயிண்ட் அள்ளி வீசுன்னு சொல்லுவியே, இந்த கேஸ்ல கொஞ்சம் அள்ளி விட பாப்போம். என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? எங்க பரம்பரையே பாயிண்ட் எடுத்து கொடுத்த பரம்பரை சார். எங்க தாத்தா சிவில் லாயர் சிங்கமுத்துக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. பாயிண்ட் எடுத்து கொடுத்த மறுநாளே சிவில் லாயர் சிங்கமுத்து அவுட் ஆயிட்டாரு. எங்க அப்பா கிரிமினல் லாயர் கிருஷ்ணசாமிக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. பாயிண்ட் எடுத்து கொடுத்த அடுத்த நாளே கிரிமினல் லாயர் அவுட்டா? எங்க அப்பா அவுட் ஆயிட்டாரு. சார், நான் எத்தனை பேருக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்து மேல அனுப்பிச்சிருக்கேன் தெரியுமா? மேலையா? அது ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், பெஞ்சு, டேபிள், அந்த ரேஞ்சில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க பேப்பர் எடுத்து எழுதுங்க. என்ன எழுதணும்? அன்புள்ள ஜட்ஜு, உங்க சம்சாரம் சௌக்கியமா? உங்க சம்சாரத்து தங்கச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதுக்கு அது? என்ன சார் நீங்க அட்வொகேட் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா? பாயிண்ட் எழுதுங்க. 421763. ஓ, அது நம்ம விட்டு போன் நம்பரோ? கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எழுதுங்க. 144. வக்கீல் தனது வாதத்தை தொடரலாம். மை லார்ட், இந்த வழக்கில் எனது கட்சிக்காரர் தான் கொலையை செய்தார் என்று நான் சொல்கிறேன். மை லார்ட், எனது கட்சிக்காரர் தான் இந்த கொலையை செய்தார் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த நீதிமன்றம் கொலை நடந்த சூழ்நிலை, அது நடந்த விதம் எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலில் ஒரு கொலையோ அல்லது தவறோ செய்ய வேண்டும் என்றால் அதை செய்வதற்கான எண்ணம், அதாவது மோட்டிவ் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இந்த வழக்கில் எனது கட்சிக்காரருக்கும் இறந்து போனவருக்கும் எந்தவித முன்விரோதம் இல்லை. இருந்தாலும் எனது கட்சிக்காரர் தான் கொலை செய்தார். எஸ், துடிக்க துடிக்க வெட்டி கொன்றார். ஏன் கொன்றார்? எதற்காக கொன்றார்? அரசியலிலே தனது பதவி வெறிக்காக, நாற்காலி சண்டைக்காக செய்த அரசியல் கொலையா இது? இல்லை இல்லை. சொத்துக்கு ஆசைப்பட்டு செய்த ஆதாய கொலையா? இல்லவே இல்லை. நீண்ட நாள் பகையில் பழி வாங்க வேண்டும் என்று மனதுக்குள் வஞ்சகமாக திட்டமிட்ட வஞ்சக கொலையா இது? அதுவும் இல்லை. நியாய கொலை. எஸ், இது நியாய கொலை. மை லார்ட், சம்பவம் நடந்த போது எனது கட்சிக்காரர் கட்டி வைக்கப்பட்டிருந்தார். நீங்களே ரெக்கார்டை பாருங்கள்.
இவரோட உடன்பிறப்பு, இவரோடு உண்டு உறங்கி தோளில் போட்டு தாளாட்டி சீராட்டி வளர்த்த சொந்த தங்கை இவர் கண் முன்னாலே கற்பழிக்கப்பட்டார். அவமானம் தாங்காமல் அதே இடத்தில் இறந்து விட்டாள். மைலாட், எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத தேசத்தில் கடல் கடந்து வாழுகிற பெண்கள் கற்பழிக்கப்பட்டாலே கண்ணீர் விட்டு கதறி கொடியேந்தி ஊர்வலம் போய் உண்ணாவிரதம் இருந்து உணர்ச்சியை காட்டுகின்ற உன்னத பூமி இது. இங்கே சொந்த தங்கை கண்ணுக்கு முன்னால் கற்பழிக்கப்பட்ட போது இவர் கையை கட்டிக்கொண்டு சும்மா இருந்திருந்தால் இவரை தமிழர் என்று சொல்லுவதே அவமானம். ஒரு பெண் கற்பழிக்கப்படும் போது தன் கை நகங்களை ஆயுதமாக பயன்படுத்தலாம் என்று மகாத்மா காந்தியை சொல்லவில்லையா? எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவள் மானபங்கப்படுத்தப்படும் போது அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக வேறு வழி இல்லாமல் கொலை செய்தால் தவறில்லை என்று சட்டத்திலே சொல்லி இருக்கிறது. அந்த உரிமையைத்தான் எனது கட்சிக்காரர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இபிகோ செக்ஷன் 100 3வது பிரிவு இதை சரி என்கிறது. சம்பந்தமில்லாத ஒரு பெண்ணுடைய கற்பை காப்பாற்றவே அந்த சட்டம் துணை நிற்கும் போது இவர் தன் உடன்பிறப்பை காக்க அந்த சட்டம் துணை நிற்காதா மைலாட்? என் வழக்குக்கு ஆதாரமாக இதோ சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பு. 1978 கிரிமினல் லா ஜர்னல் பக்கம் 113 போட்டிருக்கிறது. கண் முன்னால் மனைவியை கற்பழித்த ஒருவனை கணவன் தடியால் அடித்து கொலை செய்கிறான். அவனுக்கு அதற்கு உரிமை இருக்கிறது. அவனுக்கு இபிகோ செக்ஷன் 100 3வது பிரிவின்படி சட்டம் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறது. எனவேதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எனது கட்சிக்காரர் கொலை செய்தது உண்மை. சூழ்நிலை அவர் அப்படி செய்ய வைத்தது. ஒரு குற்றம் எப்படி நடந்தது என்று பார்க்காமல் ஏன் நடந்தது என்று பார்ப்பதுதானே அறிவுபூர்வமான செயல். மாண்புமிகு செஷன்ஸ் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கையில் இந்த குற்றம் இபிகோ செக்ஷன் 302வது பிரிவின்படி செய்யப்பட்டது என்று தவறான தீர்மானத்துக்கு வந்ததாக கூறி தகுந்த நியாயம் வழங்குமாறு வேண்டுகிறேன். தட்ஸ் ஆல் மை லார்ட். இந்த வழக்கின் சூழ்நிலை மற்றும் பின்னணி இவற்றை ஆராய்ந்ததில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர் கற்பழிப்பிலிருந்து தனது தங்கையை காக்க வேண்டி செய்த கொலைதான் என்பதை நீதிமன்றம் நம்புகிறது. அவருக்கு எந்த சூழ்நிலையில் ஒருவருக்கு தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கலாம் என்று கூறும் இபிகோ செக்ஷன் 100 thirdly அப்ளை ஆகிறது. எனவே அவருக்கு 302 ஐபிசியின் கீழ் வழங்கப்பட்ட தண்டனையை இந்த டிவிஷன் பெஞ்ச் ரத்து செய்து குற்றவாளியை விடுதலை செய்ய உத்தரவிடுகிறது. இந்த வழக்கை இவ்வளவு திறம்பட நடத்திய எதிர்க்கட்சி வழக்கறிஞர் குருவுக்கு இந்த நீதிமன்றம் தனது பாராட்டுதல்களையும் தெரிவிக்கிறது. இன்னைக்கு உங்க ஆர்குமெண்ட் ரொம்ப பிரமாதம். ரியலி ஒரு ஜீனியஸ். இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஏன் ஃபைல் பாது? ஓ சரி, நீங்க வக்கீல பத்தி சொல்லிட்டீங்க, என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஆளை பக்கத்துல வச்சு ஜெயிக்கிறாருன்னா உண்மையிலேயே அவர் ஜீனியஸ் தான். எல்லாம் நான் எடுத்து கொடுத்த பாயிண்ட். என்ன பத்தி பாராட்ட மாட்டாங்களே, பொறாம பிடிச்ச வக்கீல். ஏதாவது எக்ஸ்கியூஸ் மீ மேடம். நீங்க டான்சர் மஞ்சு தானே?